ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த வாரம் இந்த வீக்கோட தலை கனி அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக வெடிங்க, அளவாக ஸ்வீட் சாப்பிடுங்க, ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிக் பாஸ் வீட்லேயும் கொண்டாட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காலையிலேருந்தே கோலம் போடுறது, அப்புறம் ரேஷனிங் எல்லாம், இந்த வீக்குக்கான டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோடு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு எபிசோடில் பார்த்துருப்பீங்க, கம்ருதீன், நாதிரை, அரோரா அவங்களோட ஃபைட். இது மூணில் யார் தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொன்று, ஆதிரை போய் கனி அவர்கள்ட்ட ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எஃப்ஜே என்னை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. எல்லாருமே உள்ளே போயிருக்கிறது விளையாடுறதுக்கு தான். கனியக்கா கொடுத்த அட்வைஸ் ஒன் ஆஃப் த சூப்பர்ப் அட்வைஸ். உன்னோட விளையாட்டை நீ பாரு. அவனோட விளையாட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே அவங்களோட ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க எஃப்ஜேவை காப்பாற்றி விடணும்னு முடிவு பண்ணாங்களா, இல்லை ஆதிரைக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்களான்னு தெரியல. ஓவரால் உன்னோட இண்டிவிஜுவல் கேமில் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி போன சீசன் தர்ஷிகா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் டைட்டில் வின்னர் ஆகிருக்கிற சான்சஸ் இருக்குது. பட் ஆதிரை ஃபோக்கஸ் ஆவாங்களா, இல்லை இதே ட்ராக்கில் கண்டினியூ ஆகி வெளியில் போயிடுவாங்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். நேற்றுக்கு கூட ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிரை வார்ன் பண்ண தான் நினச்சிருப்பாங்க அரோராவை. ஆனால் அரோரா அதை அப்படியே போய் கம்ருதீன் கிட்ட சொல்லி அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்குது. அது ஒரு பிரச்சனையுமே சார்ட் அவுட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் வெடி மாதிரி வெடிச்சிட்டு இன்னையிலேருந்து ஒரு புதிய தொடக்கமாக விளையாடுங்க அப்படின்னு சொன்னார். அது கூட விஜய் பாரு சொல்லியிருப்பாங்க, க்ரட்ஜெல்லாம் உள்ளே இருக்குது, பட் ஆனால் என்னோடய ஆட்டம் இனிமேல் புதுசாக இருக்கும், யார் யார் எப்படிங்கிறத நான் கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நைட்டு கம்ருதீன் அவர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அழகாக ரங்கோலி போட்டுட்டு இருந்தாங்க கனி அவங்க. கூடவே கெமியும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நாமினேஷன்ஸ் இருக்கும். இந்த வீக்கான நாமினேஷன்ஸ், இந்த வீக் யார் யார் நாமினேஷனில் வருவா அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் அவர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் அரோரா வருவாங்க. இன்னொரு பாயிண்ட் வியானா நேற்றுக்கு நைட்டு கம்ருதீன் அவருக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது சூப்பராக அட்வைஸ் கொடுப்பாங்க. வியானாவை பொறுத்த வரைக்கும் காமன் கம்போஸ்டாக இருக்காங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அவங்க பேச மாட்டாங்க, பட் பேசினாங்கன்னா தெளிவாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்த அட்வைஸ் கரெக்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.